ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னெட் சேனல். ஸோ இன்னைக்கு விஜய் டிவியில் செம்ம ஹிட்டாக போய்கிட்டு இருக்க அழகே அழகு சீரியலில் ரேவதி கதாபாத்திரத்தில் நடித்து நம்ம எல்லோரோட மனசையும் கவர்ந்த நடிகை சுனிதா தாமஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பெங்களூரில் ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு வெறும் 20,000 சென்னைக்கு வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு தமிழ் சின்ன திரையில் ஒரு முக்கியமான நடிகையாக எப்படி மாறினாங்க, அவங்களோட லைஃப்பில் நடந்த நிஜமான போராட்டங்கள் என்ன. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அழகே அழகு சீரியலில் ரேவதியாக நடிக்கிற இவங்களோட உண்மையான பெயர் சுனிதா. இவங்க கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ படிப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு நடிப்பு மேலே தான் மிகப்பெரிய ஆசை. ஸோ அதனால் வேலை பார்த்துக்கிட்டே சில மலையாளம், கன்னடம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் இவங்களுக்கு சென்னையில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருதுங்க. ஸோ கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணிவிட்டு கையில் வெறும் 20,000 மட்டும் எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட சென்னைக்கு வராங்க. ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு தான் தெரியுது கொரோனா டைமுங்கிறனால அந்த ப்ராஜெக்டை மொத்தமாக ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் இருந்த 20,000 வச்சுக்கிட்டு ரூம் வாடகை, சாப்பாடுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. சரி, வீட்டில் ஃபோன் பண்ணி உதவி கேட்கலான்னு நினச்சா, நீ தான் ஐடி வேலையை விட்டுட்டு அங்கே போன, ஒழுங்காக ஊருக்கு திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு வீட்டிலையும் சொல்லாமல் தனியாகவே கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் ஒரு ஆடிஷனுக்கு போகும்போது அங்கே இருந்த ஒருத்தர், உனக்கு ஆக்டிங் ரோல் செட் ஆகலை, ஆனால் நீ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கதால எங்களோட ப்ரொடக்ஷன் டீமில் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஒர்க்கு பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண கஷ்டம் இருந்தனால அந்த வேலையை ஒத்துக்கிட்ட சுனிதா ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நடிக்கவும் வாய்ப்பு தேடி இருக்காங்க. ஸோ அப்புறம் தான் ஹரிஷ் கல்யாண் நடித்த பார்க்கிங் படத்தில் ஒரு சின்ன ரோல் கிடச்சிதுங்க. ஸோ அதை தொடர்ந்து பவித்ரா, தாயம்மா குடும்பத்தார்னு சில சீரியலும் நடிச்சிருக்காங்க. ஸோ சுனிதாவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரே ஒரு லட்சியம், எப்படியாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பெரிய லெவலில் ரீச் ஆகணுங்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் தான் பிரபல இயக்குனர் பிரவீன் சார் மூலமாக விஜய் டிவியோட அழகே அழகு சீரியலில் ரேவதி கேரக்டரில் நடிக்க வாய்ப்பு தேடி வருது. ஸோ இந்த ஒரு கேரக்டர் அவங்களோட லைஃபையே மாற்றிடுச்சு. ஸோ இப்போது மக்கள்கிட்ட இவங்களுக்கு கிடச்சிருக்க அன்பை பார்த்துட்டு இனி பிக் பாஸ் கூப்பிட்டாலும் இந்த சீரியல் முடிஞ்ச பிறகு தான் போவேன், ஏன்னா அந்த அளவுக்கு சீரியலில் ரேவதி கேரக்டர் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ கையில் பணமே இல்லாமல் சென்னைக்கு வந்து பல சவால்களை தாண்டி இன்னைக்கு மக்கள் மனசில் ரேவதியாக இடம் பிடிச்சிருக்க சுனிதா தாமஸ் அவர்களின் இந்த முயற்சிக்கு நம்ம ஒரு வாழ்த்தை சொல்லிடலாம். ஸோ அழகே அழகு சீரியலில் ரேவதி கேரக்டரில் இவங்களோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.